சிலருக்கு வந்து குரான் ஓதும்போது ஜீமுக்கும் ஐனுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கும். சரிங்களா? ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே பார்த்தீங்களா, இது என்ன எழுத்துன்னு கேட்டோம்னா ஐன். இதுவும் ஐன் தான். சரிங்களா? இதுவும் ஐன் தான். அப்போது இது என்ன எழுத்து? ரெண்டுமே சேமாக தான் இருக்குது பார்க்கும்போது. சரிங்களா? ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இது ஹா. எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு ஐனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து இப்படி வரும். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. கொம்பு மாதிரி வராது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹாக்கு ஒரு கொம்பு மாதிரி வரும். பார்த்தீங்களா? இங்கே இருக்கிற ஒரு கொம்பு மாதிரி இருந்துருக்கு பார்த்தீங்களா? இப்படி கொம்பு மாதிரி வரும். கொம்பு மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஜீமாக இருக்கலாம். புள்ளி கீழே வச்சாங்கன்னா ஜீமாக இருக்கும். அதே மேலே புள்ளி வச்சாங்கன்னா அது ஹாவாயிரும். சரிங்களா? அதே வந்து ஐனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொம்பு மாதிரி வராது. கொம்பு மாதிரி வராக்கட்டினா அது ஐனு. கொம்பு மாதிரி வந்துச்சுன்னா அது ஹ. புள்ளி வச்சுட்டாங்கன்னா அது கீழே புள்ளி வச்சாங்கன்னா அது ஜீம், மேலே புள்ளி வச்சாங்கன்னா அது ஹா. அதே வந்து ஐனுக்கு வந்து இந்த மாதிரி கொம்பு மாதிரி வராமல் இருக்கும். வரலைன்னா அது ஐனு, புள்ளி வச்சாங்கன்னா அது ஐன். புரியுதுங்களாமா? ஈஸியாக இருக்கா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி பெருசாக போட்டிருப்பாங்கல்ல, இதுலேயும் சேம் தான். இப்போ பாருங்கள், இதில் கொம்பு மாதிரி வரல, நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஐன், புள்ளி வச்சுருந்தாங்கன்னா, புள்ளி வைக்கா கட்டினா அது ஐன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இங்கே எனக்குள்ள லைட்டாக இப்படி கொம்பு மாதிரி கொண்டாந்துருக்காங்களா, இப்படி கொம்பு மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹாவாக இருக்கும். மேலே புள்ளி வச்சாங்கன்னா ஹா, மேலே புள்ளி கீழேயும் புள்ளி வைக்கா கட்டினா அது ஹா, நடுவில் இந்த புள்ளி வச்சாங்கன்னா அது ஜீம். இதுதான் வித்தியாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சா என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.